வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து தொகுதிகளையும் வலுப்படுத்தினால் உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் வெல்லும். காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து சூளுரை. இஸ்லாமியர்கள் 400 பேர் சாலை மறியல். பக்ரீத் நாளில் சில தனியார் பள்ளிகள் இயக்கப்பட்டதற்கு கண்டனம். திட்டமிட்டபடி 29ஆம் தேதி முதல்வர் வீட்டிலும் தொடர் உண்ணாவிரதம். பிரெஞ்சு இந்திய மக்கள் இயக்க கூட்டத்தில் தீர்மானம். புதுச்சேரியில் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். மசூதிகளில் தொழுகையை அடுத்து இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து. இனி விரிவான செய்திகள். அனைத்து தொகுதிகளையும் முறையாக வலுப்படுத்தினால் நடைபெறும் உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறும் என லாஸ்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கமிட்டி சிறப்பு அழைப்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தொகுதி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலாஜி, நீலகங்காதரன், தொகுதி நிர்வாகிகள் ஏ.கே.டி. ஆறுமுகம், பெத்தபெருமாள் உட்பட இளைஞர் காங்கிரஸ் மற்றும் மகளிர் காங்கிரசார் திரளாக கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், கடந்த உள்ளாட்சித் தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகளை எதிர்த்து மக்கள் ஓட்டு போட்டனர் என்றும், தைரியமாக உள்ளாட்சி தேர்தலில் நாம் போட்டியிட்டால் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். எனவே மனம் தளராமல் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட காங்கிரசார் முன்வர வேண்டும் என்றும் தொண்டர்களுக்கு வைத்திலிங்கம் அறிவுறுத்தினார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமைப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி பின்னர் முடிவு செய்யப்படும் என்றும் வைத்திலிங்கம் தெரிவித்தார். தொடர்ந்து கூட்டத்தில் சிறப்புரை வழங்கிய லாஸ்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கமிட்டி சிறப்பு அழைப்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து, இந்த உள்ளாட்சி தேர்தலில் நம்முடைய பகுதியிலே நம்முடைய கட்சியை நாம் வலுப்படுத்தி நல்ல உறுப்பினர்களை நாம் கொண்டு வந்தால்தான் வருங்காலத்தில் நாம் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலும் சரி, நம்முடைய உரிமை, நம்முடைய வாய்ப்பை, வெற்றி வாய்ப்பை நாம் பெற முடியும் என்ற இந்த நேரத்தில் நான் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து காங்கிரசுடைய உணர்வுள்ள அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே தொடர்ந்து நீங்கள் நாம் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நம்முடைய இந்த ஆட்சியுடைய அவலத்தை நாம் கூறி நம்முடைய இந்திய தேசிய காங்கிரசுடைய செயல்பாட்டை நாம் எடுத்து கூறி அத்தனை தேசிய காங்கிரஸ் உணர்வுகளெல்லாம் நாம் ஒன்று திரட்டி இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும். நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் அவரவர் தொகுதிகளில் கட்சியை வலுப்படுத்துவோமானால் வரும் காலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலிலும் மக்கள் மத்தியில் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் என்றும் வி.பி. சிவக்கொழுந்து அறிவுறுத்தினார். அனைத்து காங்கிரசாரையும் ஒன்று திரட்டி மாபெரும் வெற்றியை உள்ளாட்சி தேர்தலில் பெற வேண்டும் என்றும் அவர் சூளுரைத்தார். பக்ரீத் பண்டிகை அன்று தனியார் பள்ளிகள் இயக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து இஸ்லாமியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டது. உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளித்திருந்தது. ஆனால் ஒரு சில தனியார் பள்ளிகள் மட்டும் இயக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுல்தான்பேட்டையில் பக்ரீத் தொழுகை முடிந்து வெளியே வந்த 400க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் புதுவை விழுப்புரம் சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டார்கள். தகவல் அறிந்து வந்த வில்லியனூர் போலீசார் மறியலில் ஈடுபட்ட இஸ்லாமியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இயங்கும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க அரசிடம் எடுத்துரைக்கப்படும் என கூறியதை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. இம்மறியலால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. அரசின் அறிவிப்பை மீறி பக்ரீத் பண்டிகைக்கு விடுமுறை விடாமல் இயக்கப்பட்ட தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களின் கோரிக்கைகளாகும். பக்ரீத் பண்டிகையான தியாக திருநாளில் இன்று எல்லோரும் வீட்டில் கொண்டாடும் இந்த ஒரு வேளையில் இன்று அத்தனை பேரும் தொழுகையில் கலந்து கொள்ளும் நிலை இருந்தும் இந்த நிலைக்கு மாறாக தனியார் ஸ்கூலில் தொடர்ந்து பிள்ளைகள் பாடம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் லீவ் விடாமல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள்.
இது மிகப்பெரும் ஒரு வருத்தமான ஒரு செய்தி. காரணம் என்னன்னு கேட்டால், இங்கு அனைத்து பிள்ளைகளும் ஒரு குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து இன்று கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில் இன்று தனியார் ஸ்கூலில் குறிப்பிட்ட சில ஸ்கூல் எல்லாம் ஒன்று சேர்ந்து லீவ் விடாமல் மறுத்து விட்டது. அது லீவ் விடாத காரணம் என்ன? ஏற்கனவே மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் 27ஆம் தேதி சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை என்று உறுதி செய்யப்பட்டிருந்தோம். அந்த உறுதியை எல்லா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சிருந்தோம். இந்த நிலையில லீவ் விடாத காரணம் என்ன? அப்ப முஸ்லீம் ஒரு பிள்ளைகள் கொண்டாடக்கூடாது என்ற நோக்கமா அல்லது வேறு என்ன காரணம்? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஏன் எடுத்துக்கல? இதன் காரணத்தால இன்னைக்கு சாலை மறியல் நடந்தது. நவம்பர் 1ஆம் தேதி அரசு விடுமுறையாக அறிவிக்க வலியுறுத்தி 29ஆம் தேதி முதல்வர் வீட்டினுள் தொடர் உண்ணாவிரதம் மேற்கொள்வது என பிரெஞ்சு இந்திய இயக்கம் தீர்மானித்துள்ளது. பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கத்தின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் முத்தியால்பேட்டை அலுவலகத்தில் நடைபெற்றது. இயக்கத் தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முனைவர் சிவ இளங்கோ, பேராசிரியர் வேல்முருகன், விஜயவீரன், டாக்டர் தர்மராஜன் உட்பட பல்வேறு அமைப்பினரும் பங்கேற்றனர். புதுச்சேரி விடுதலை நாளான நவம்பர் 1ஆம் தேதியை அரசு விடுமுறையாக அறிவிக்க வலியுறுத்தி 29ஆம் தேதி காலை முதல்வர் ரங்கசாமி வீட்டின் உள்ளே ஆதரவாளர்களுடன் தொடர் உண்ணாவிரதம் நடத்துவது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளி வாசல்களிலும் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை புதுச்சேரியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பெரிய கடை, புசி வீதி, தட்டாஞ்சாவடி, நூறடி சாலை, ஒதிகம்பட்டு, கோட்டக்குப்பம் உள்ளிட்ட 27 பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகைகள் நடத்தப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு ஈத்கா பள்ளி வாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கலந்து கொண்டு இறை அருளை வேண்டினார்கள். தொடர்ந்து சிறுவர்கள் பலரும் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கியும் கட்டி தழுவியும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொருட்டு இருசக்கர விழிப்புணர்வு பேரணி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த அரசு முதல் சமூக அமைப்புகள் வரை விழிப்புணர்வு பணிகளை மக்களுக்காக செய்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கிராமப்புற மக்களுக்கு டெங்கு குறித்த முழுமையான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. கருவடிக்குப்பத்தை சேர்ந்த பட்டதாரி வாலிபர் வீர கரிகாலன் மேற்கொண்ட இப்பேரணியை கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கொசு போன்று முகமூடி அணிந்து நடைபெற்ற இப்பேரணி ரெட்டியார்பாளையம், வில்லியனூர், உருவையாறு, கரிக்கலாம்பாக்கம், பாகூர், நெட்டப்பாக்கம் வரை சென்று மதகடிப்பட்டில் முடிவுற்றது. வழி நெடுங்கிலும் டெங்கு நோய் குறித்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மக்களுக்கு விளக்கப்பட்டன. சுற்றுலாத்துறை சார்பில் புகைப்பட கண்காட்சி அலைன்ஸ் பிரான்சி அரங்கில் நடைபெற்றது. மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட டிஎன் பாளையம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் ஞாயிறு காலை நடைபெறவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பூஜை செய்வதற்காக பித்தளை அர்ச்சனை கூடை மற்றும் இலவச ஆடை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் 300 குடும்பங்களுக்கு தமது சொந்த செலவில் பூஜை பொருட்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் போது மனோகர், தேவநாதன், ராமசாமி, மூர்த்தி, தயாளன், கண்ணப்பன் மற்றும் மணவெளி அதிமுக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். இதேபோல் வம்பாக்கீரபாளையத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் ஞாயிறு காலை நடைபெறுகிறது. இதனையொட்டி காலை மாலை இருவேளையிலும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தீபாராதனையும் நடைபெற்று வந்தது. இதன் ஒரு பகுதியாக அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு கலசங்களில் கடற்கரையில் இருந்து நீர் கொண்டு வரும் ஊர்வலம் நடத்தப்பட்டது. இதில் 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் துறைமுக கலங்கரை விளக்கு பகுதியில் இருந்து கலசங்களில் பக்தர்கள் நீரை கொண்டு வந்தனர். டிஎன் பாளையத்தில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 300 குடும்பங்களுக்கு பூஜை பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் தமது சொந்த செலவில் வழங்கினார். புதுச்சேரி ரோட்டரி சங்கம், பீச் டவுன், சுற்றுலாத்துறை ஆகியன இணைந்து கிளிக் எ பிக் 2012 எனும் தலைப்பிலான புகைப்பட போட்டியை நடத்தின. இப்புகைப்பட கண்காட்சியை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தொடங்கி வைத்தார். இதில் ரோட்டரி சங்கம் மற்றும் பீச் டவுன் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இக்கண்காட்சியில் புதுச்சேரியின் கடற்கரை காட்சி, புதுச்சேரி ஒரு ஆன்மீக சொர்க்கம், புதுச்சேரியை சுற்றியுள்ள கிராமப்புற மக்களின் வாழ்க்கை ஆகிய மைய கருத்துக்களை கொண்டு இப்படங்கள் எடுக்கப்பட்டிருந்தன. செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் அக்டோபர் 20ஆம் தேதி வரை நடத்தப்பட்ட
புகைப்பட போட்டியில் பங்கேற்ற புகைப்படங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன. விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். புதுச்சேரியில் கவிஞர் சிவத்திற்கு அருங்காட்சியகம், அமைச்சர் தியாகராஜன் தகவல். புதுச்சேரி மாணவர்கள் பிரான்சில் உயர்கல்வி பயில புதிய ஒப்பந்தம், புதுவை பல்கலைக்கழகத்தில் கையெழுத்தானது. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை கவிஞர் சிவத்தின் கொள்கையை விவரிக்கும் பொருட்டு அவர் பற்றிய அருங்காட்சியகம் தொடங்கப்படும் என அமைச்சர் தியாகராஜன் கூறியுள்ளார். புதுவை கவிஞர் சிவத்தின் 105வது பிறந்தநாள் விழா ஆந்திர மகாசபையில் நடைபெற்றது. கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் மலர்கண்ணன் வரவேற்புரை வழங்க அறிஞர் ஆணைமுத்து சிறப்புரையாற்றினார். கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் தியாகராஜன் தலைமை தாங்கி பேசும்போது, புதுச்சேரியில் பல அறிஞர்கள் இருந்தாலும் புதுவை சிவம் சிறந்த அறிஞராக திகழ்ந்தார் என்றும், தொழிலாளர்களின் விடுதலைக்காக போராடியவர் என்றும், திராவிடர் இயக்க கொள்கையை கடைசி வரை கடைபிடித்த இவருக்கு அருங்காட்சியகமும் அவர் எழுதிய நூல்களுக்கு முழு வடிவம் கொடுக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் தியாகராஜன் உறுதியளித்தார். இவ்விழாவில் பூங்குடி பராங்குசம், சிவ இளங்கோ, பசுவலிங்கம், கவிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாணவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று உயர்கல்வி பெறுவதற்கான புதிய ஒப்பந்தம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கையெழுத்தாகியுள்ளது. புதுவை பல்கலைக்கழகம் மற்றும் பிரான்ஸ் மிச்சேல் மாண்டனி போர்டெக்ஸ் மற்றும் பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி ஆகியவற்றுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இவ்வொப்பந்தம் மூலம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பிரான்சிற்கு சென்று அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி படிப்பிற்குண்டான அனைத்து செலவுகளை ஏற்பது என்றும், அப்பல்கலைக்கழகத்தில் இருந்து வரும் மாணவர்கள், ஆசிரியர்கள் புதுவை பல்கலைக்கழகத்தில் உள்ள மானுடவியல், மொழியியல் மற்றும் சமூக அறிவியல் துறைகளில் சேர்ந்து பயில்வது என முடிவு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் கல்வித்துறையில் இந்திய மாணவர்கள், ஆசிரியர்கள் உயர்கல்வியில் பயன்பெறுவதே இவ்வொப்பந்தத்தின் நோக்கமாகும். ரோட்டரி காஸ்மாஸ் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி ரோட்டரி காஸ்மாஸ் நிறுவனமும் அருணா மெமோரியல் டிரஸ்ட் ஆகியன இணைந்து மாணவர் திறனறியும் போட்டி, நடனம், பாட்டு, ஓவியம், பேச்சு போட்டி தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் நடத்தப்பட்டது. பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற இப்போட்டியில் புதுச்சேரியிலிருந்து 120 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் 1300 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் கலந்து கொண்டு வென்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். இதில் ஏராளமான மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டார்கள். சீட் அறக்கட்டளை சார்பாக பெண்கள் சட்ட விழிப்புணர்வு முகாம் உழவர்கரை பிரான்ஸ் பாண்டிச்சேரி அசோசியேஷனில் நடைபெற்றது. சீட் அறக்கட்டளை சார்பாக பெண்கள் சட்ட விழிப்புணர்வு முகாம் உழவர்கரை பிரான்ஸ் பாண்டிச்சேரி அசோசியேஷன் இடத்தில் நடைபெற்றது. உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து பெண்களுக்கான சட்ட விழிப்புணர்வு குறித்து கருத்துக்களை விளக்கினார். இதில் திருவண்ணாமலை பார் கவுன்சில் செக்யூரிட்டி டிரஸ்ட் நிறுவனர் ருசாரியோ, சுமதி, ஆதி திராவிட நலத்துறை மேற்பார்வையாளர் முத்துலிங்கம், பாலகிருஷ்ணன், பெனார், அறிவழகன், பன்னீர்செல்வம் உட்பட ஏராளமான அறிஞர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கடற்கரை சாலையில் டெங்கு விழிப்புணர்வுக்காக 300 பள்ளி மாணவர்கள் ஒரே நேரத்தில் சங்கமித்து நடனமாடியது அனைவரையும் கவர்ந்துள்ளது. அமெரிக்கா போன்ற மேலை நாடுகளில் சாலையில் திடீர் என நடன கலைஞர்கள் சங்கமித்து நடனமாடி மகிழ்வது வழக்கம். அத்தகைய மேற்கத்திய வகை நடனங்கள் பிளாஷ் ஆஃப் என்று அழைக்கப்படுகின்றது. பொழுதுபோக்கிற்காக மட்டுமின்றி ஏதேனும் சமூக கருத்தை வலியுறுத்தி நடத்தப்படும் இந்த நடனங்களில் வயது வித்தியாசமின்றி அனைவரும் பங்கேற்று நடன திறமையை வெளிப்படுத்தும் பொருட்டு புதுச்சேரியில் முதன்முறையாக டெங்கு விழிப்புணர்விற்காக கடற்கரை சாலையில் நடத்தப்பட்டது. பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கடற்கரை சாலையில் திடீர் என திரண்டு மேற்கத்திய இசைக்கேற்ப நடனமாடினார்கள்.
முன்வரிசையில் மழலை குழந்தைகளின் கண்கவர் ஃபேஷன் ஷோ நடக்க, அதனைத் தொடர்ந்து லேக் கஃபே உணவகம் வரை 50 மீட்டர் தொலைவிற்கு பள்ளி மாணவர்கள் அணிவகுத்து பாபிகோஸ் ஜெஹோ பாடலுக்கு ஒரே நேரத்தில் நடனமாடி மகிழ்ந்தனர். 1 மணி நேரம் நடந்த வித்தியாசமான நடன நிகழ்ச்சி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இது தங்கமான உறவு. ஜோசாலுகாஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2906 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 62 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அனைத்து தொகுதிகளையும் வலுப்படுத்தினால் உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் வெல்லும். காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் வி.பி. சிவக்கொழுந்து சூளுரை. இஸ்லாமியர்கள் 400 பேர் சாலை மறியல். பக்ரீத் நாளில் சில தனியார் பள்ளிகள் இயக்கப்பட்டதற்கு கண்டனம். திட்டமிட்டபடி 29ஆம் தேதி முதல்வர் வீட்டிலும் தொடர் உண்ணாவிரதம். பிரெஞ்சு இந்திய மக்கள் இயக்க கூட்டத்தில் தீர்மானம். புதுச்சேரியில் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம். மசூதிகளில் தொழுகையை அடுத்து இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்து. புதுச்சேரியில் கவிஞர் சிவத்திற்கு அருங்காட்சியகம். அமைச்சர் தியாகராஜன் தகவல். புதுச்சேரி மாணவர்கள் பிரான்சில் உயர்கல்வி பயில புதிய ஒப்பந்தம். புதுவை பல்கலைக்கழகத்தில் கையெழுத்தானது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.